இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மேஜர் லீக் கிரிக்கெட் சீசன் 2 வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் எப்படி இந்தியாவிலையோ அது மாதிரி யூஎஸ்ஏலேருந்து மேஜர் லீக் கிரிக்கெட்னு ஒரு லீக் இருக்குது. ஸோ இது வந்து போன வருஷம் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எப்படி எடுப்பாங்கன்னா டீம் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அந்த டீம் பிளேயர்ஸை வெளியே விட்டு திருப்பி புதுசாக தான் எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் போன வருஷமும் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறைய பிளேயர் வெளியே விட்டு ரிட்டனும் நிறைய பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ யார் அந்த பிளேயர்ஸும் பற்றி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி இந்த இடத்துல ஒரு லீக்கில் ஒரு டீம் இருக்குது. அது பேர் தான் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ். ஸோ அந்த டீமில் பற்றி ஃபுல்லாக நம்ம எடுத்திருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்ஸ்லாம் யார், நம்மளுக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ்லாம் யாருன்னு பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது இல்லாமல் நம்மளுக்கு மேட்சஸ் ஷெடியூல் பண்ணியிருக்கிறது பற்றியும் சொல்லிடுறேன் கைஸ். ஸோ இந்த லீகு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து 5th ஜூலைலேருந்து இந்த மாதம் 28th ஜூலை வரைக்கும் நடக்க போகுது கைஸ் இந்த லீகு. இந்த லீகில் பார்த்தீங்கன்னா ஒரு டீமுக்கு வந்து 7 மேட்ச் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து 2 குரூப்பாக பிரித்து அது மாதிரி தான் மேட்ச் வச்சுருப்பாங்க. ஒரே இது தான், ஆனால் 2 குரூப்பாக கண்டக்ட் பண்ணி ஒரு டீமுக்கு கூட 2 டீம் கூட மட்டும் 2 மேட்ச் இருக்கும். மிச்சம் இருக்க எல்லா டீம் கூடயும் ஒரு மேட்ச் இருக்க மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் 7 மேட்ச் நடக்கும் ஒரு டீமுக்கு. ஸோ அதில் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க டாப் 4 வந்து இது பண்ணுவாங்க. அதில் வந்து அவங்க எலிமினேட்டர், குவாலிஃபையர் அது மாதிரி எப்படி ஐபிஎல் விளாட்றாங்களோ அது மாதிரி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் டீம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம டீமை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டாப் ஆர்டர்லேருந்து ஆரம்பிக்கிறேன் எப்படி டீம் எடுத்து வச்சுருக்காங்கன்னு. டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஃபேப் டு பிளஸி, டவான் கன்வே இவங்கெல்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடம் ராக்கம் 1 டவுனுக்கு கரெக்டாக பிக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து மிடில் ஆர்டர் ரோல்ஸ்க்கு யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கஸ் ஸ்டாயினிஸை இந்த வருஷம் எடுத்திருக்காங்க. ஒரு பிக் தான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் இந்த சீசன் செம்ம ஃபார்மில் இருந்தார். ஆஸ்திரேலியாவுக்காக அடிச்சு கொடுத்தாரு, எல்எஸ்டிக்காக அடிச்சு கொடுத்தாரு, இப்போ டிஎஸ்கேக்காக அடிச்சு கொடுப்பாரு. ஸோ மரணமான பிளேயர் தான். அவரு கூட இன்னொருத்தர் யார் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆரோன் ஹேரி எடுத்திருக்காங்க. இவரும் செம்ம பிளேயர் தான் சொல்லுவேன். ஸோ இவரும் அந்த நம்பர் 5 பிளேஸ்க்கு செம்ம சூட்டபுளான பிளேயர் தான் சொல்லுவேன். ஸோ செம்ம மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ்லாம் கரெக்டாக எடுத்திருக்காங்க. ஸோ இவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தாங்க. ஸோ இந்த 2 ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்தோடனே பேஸ் பவுலர்ஸ் யார் யாராக எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா டெயின் பிராவோ, நவீன் உலக் மற்றும் கெடால் கட்சிலாம் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோச்சாக இருந்த டெயின் பிராவோ வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் ஆஸ் அ பிளேயராக விளாட போகிறாரு. ஸோ செம்ம வெயிட்டாக இருக்க போகுது. ஏன்னா நவீன் உலக் ஸோ சார் நீங்கள் என்ன உள்ளே கோச் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன கிரவுண்டுக்குள்ளே வந்து கோச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அது மாதிரி தான் இருக்கும். ஸோ மரணமாக இருக்க போகுது. ஏன்னா நவீன் உலக்கும் நம்ம இந்த வருஷம் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ கெடால் கட்சி போன வருஷமும் இருந்தார். ஸோ இந்த வருஷம் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஒரு மரணமான பிக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ இன்னும் வருஷம் யார் பிக் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்து ஸ்பின்னர்ஸ் பார்ப்போம். ஸ்பின்னர்ஸில் பார்த்தீங்கன்னா சாண்ட்னர் எப்பயுமே நம்ம பிக் பண்ணுற ஒரே பிளேயர் சாண்ட்னர் தான் சொல்லுவோம். எந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தாலும் இவரை நம்ம பிக் பண்ணாமல் டீமே எடுக்கிறதில்ல. அதனால் இந்த டைமையும் இவரையே பிக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூர் அகமத் வந்து மார்க்கோ ஜான்சனுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன்இன் பண்ணியிருக்கோம். ஸோ இவரும் ஒரு நல்ல பிக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா அஃப்கான் வந்து சைனா மேன் பவுலர் மாதிரி போடுவார். ரஷீத் கானை லெஃப்ட் ஹேண்டில் போடுற மாதிரி இவர் வந்து ரஷீத் கானோட செம்ம ட்ரபிள் பண்ணுற பிளேயர். நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு வந்துட்டார்னா ஸோ இந்த வருஷம் இவரும் கலக்க போகிறாரு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்சப்படி தான். பை கைஸ்.